வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒவ்வொரு எபிசோடு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% கதையை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேங்க. கம்மி எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அதையும் நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம். நிறைய பேர் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நான் தொடர்ச்சியா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி சீசன் 1ல சில எபிசோட் இருக்குல்ல, அதெல்லாம் போடலாமா இல்லையான்றதை சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ்ல எதெல்லாம் டப்பா இருக்குன்றது எனக்கு தெரியல. சோ நான் ஹிந்தில இருந்து மேக்ஸிமம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சிஐடி டீம்ல இருக்க ஒருத்தரே குற்றவாளிக்கு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சிஐடி டீமை சேர்ந்தவங்க அதை கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் இந்த குற்றத்துக்கு பின்னாடி உண்மையிலேயே யாரு காரணமா இருக்கான்றத கண்டுபிடிச்சாங்களான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே அக்ஷயான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பார்ட்டி முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க போல. காட்டு பகுதியில தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. லைட்டா போதையில் தான் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது காட்டு பகுதியில யாரோ நிக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அப்படி நிக்கிறவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். ஏதோ அந்த மான் கொம்பு மாதிரி மாஸ்க் போட்டிருக்கான் போல. என்ன வித்தியாசமா ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அப்படி பாக்குறதுல கவனம் சதுறது இல்ல, யார விடமா எதிர இருக்க யாரையோ இவங்க இடிச்சிடுறாங்க போல. இப்ப கார்ல எல்லாம் ரத்தம் சதறி கிடக்குது. இப்ப இவங்களுமே வேகமா இவங்களோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சலோன்ஸ்கியை காட்டுறாங்க. இவரை நான் டாக்டர்னே சொல்றேன். இப்ப டாக்டர் அவரோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியான இடத்துல இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இருங்க வரேன்ற மாதிரி இவரும் கதவை திறக்கிறதுக்காக வராரு. இவர் கதவை திறக்கும் போது யாரோ அட்டாக் பண்றாங்க போல. இவரோட கண்ணாடி இருக்குல்ல, சதறி போய் ஒரு இடத்துல விழுது. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அக்ஷயான்னு ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல தான் இருக்காங்க போல. இப்ப காயம் பட்டு இறந்து போயிருக்கவரோட பேரு சூரஜ் அப்படின்றது தெரிய வருது. இவரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க ஒரு பெரிய தொழிலதிபரோட பையனா இருப்பாரு. அந்த அப்பாக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இவங்களுமே கூப்பிட்டுருப்பாங்க. அவருமே இந்த இடத்துக்கு வந்துட்டுலாம் இருக்காரு. இப்ப சூரஜோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்பா கிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் கட்டையெல்லாம் சப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காரு போல. பையன் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சிஐடி டீமை சேர்ந்தவங்க ஏதோ வண்டி தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. இது ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாக்டர் மூஞ்சிலேயே காயம் பட்டுக்கிறதை இவங்க நோட் பண்றாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. நைட்டு டாக்டருக்கு ஏதோ ஆன மாதிரி காமிச்சாங்கல்ல, அதனால தான் காயம் ஏற்பட்டிருக்கு போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, எதனால ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்றீங்கன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. ஆமா, இது ஆக்சிடென்ட் மாதிரி இல்ல, வேற யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்டா இருந்தா இப்படி இருக்காதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பார்க்கவே தெளிவா ஆக்சிடென்ட்னு தெரியுது. இவர் யாரையோ காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போல. என்ன டாக்டர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்பதான் நமக்கு நைட்டு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பொண்ணு வீட்டுக்கு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க இந்த டாக்டரை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. டாக்டருக்கு இவங்க என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா அண்ணன் பொண்ணா தான் இருப்பாங்க. அதனால தான் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. நான் இடிச்சதுனால அவன் சாவல, அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான், நான் லைட்டா தான் இடிச்சேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இந்த இடத்துல டாக்டர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சிடென்ட் இல்லைன்னா எப்படி இவன் இறந்து போயிருப்பான், ஒருவேளை வேற யாராவது சாவடிச்சிருப்பாங்களா, எப்படி சாவடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட உடம்புல ஒரு பூ தெரியுது. அந்த பூ எந்த பகுதியில இருக்குன்னு இந்த டாக்டர் செக் பண்றாரு. இந்த பகுதி வழியா தான் நடந்து வந்திருக்கான் போலன்ற மாதிரி சொல்றாரு. அந்த பகுதிக்கு எங்கள்ல யாருமே போக மாட்டோம்ன்ற மாதிரி இந்த கிராமத்து மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கிராமத்துல மூட நம்பிக்கைலாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். அங்க சாத்தானோட கடவுள் இருக்காரு. இதை தாண்டி அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு மான் இருக்கு. அந்த இடத்துக்கு போனா போறவங்களை சாவடிச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த வழியா தான் இவன் ஓடி வந்திருக்கான்ற மாதிரி டாக்டர் இந்த இடத்துல சொல்றாரு. இத டாக்டரா சொல்லியிருக்க மாட்டாரு. நைட்டு நேரம் அக்ஷயா கிட்ட பேசினார்ல, அக்ஷயா தான் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அக்ஷயா வந்துட்டு இருக்கும் போது இந்த சூரஜ் அந்த வழியா தான் ஓடி வந்திருப்பாரு. துரத்திட்டு வந்தவன் தான் இவங்களை பார்த்தோன்னா அங்கேயே நின்றுப்பான். அவன் வித்தியாசமா இருந்தான்ற மாதிரிலாம் இவங்களுமே சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கவனிச்சுதான் இவர் பிரசன்ட்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. நான் இடிச்சதுனால அவன் சாவல, நான் ரொம்ப லைட்டா தான் இடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, பக்கத்துல போனியான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் பக்கத்துல எல்லாம் போலன்ற மாதிரி அக்ஷயா சொல்லியிருப்பாங்க. இவருமே சிஐடி டீம் கிட்ட கொஞ்சம் மறைச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன இவர் கொஞ்சம் வித்தியாசமா பேசுற மாதிரி இருக்கேன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்களே யோசிக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையாதுப்பா, நான் தெளிவா தான் இருக்கேன், நான் சொல்றது எப்பவுமே சரியா தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி நாங்க நம்புறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஆனா இவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்கிறத இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காசின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. சிஐடி டீமை சேர்ந்தவங்க அந்த பகுதிக்கு போக போறாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கிறத சிஐடி டீமை சேர்ந்தவங்க கவனிக்கிறாங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல வந்து பேசுறாங்க.
சார் அந்த பகுதிக்கெல்லாம் போயிடாதீங்க சார், அந்த பகுதிக்கு போன யாருமே திரும்பி வந்தது இல்ல சார், இதுக்கு முன்னாடியே 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த காசி சொல்றாரு. என்ன ஊர் மக்கள்லாம் இப்படி நம்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களோட மூட நம்பிக்கை, அப்படிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்ல, தேவைன்னா அந்த இடத்துக்கும் நாங்க போக வேண்டி வரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, இறந்து போன சூரஜை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்ன்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. சார், சூரஜ் தம்பியை பொறுத்த வரைக்கும் எப்பயாவது தான் ஊருக்கு வருவாரு, மத்தபடி அவர் வெளியூர்ல தான் வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆள் கொஞ்சம் நல்ல டைப் தான்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவரை அக்ஷயா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அக்ஷயா, நீ இந்த மாதிரி பண்றது சரியில்லை, எதுனால சரி நம்ம சிஐடி டீம் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி சொல்றாரு. சித்தப்பா, அது மட்டும் வேணாம் சித்தப்பா, நான் படிப்புக்காக இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியூருக்கு கிளம்ப போறேன், அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி நான் பிரச்சனையில மாட்டணும்னு வச்சுக்கோங்க, என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், அதுவும் இல்லாம பார்ட்டி முடிச்சுட்டு நான் லைட்டா குடிச்சிட்டு வந்தேன், அதுதான் பெரிய பிரச்சனை, நான் ஆக்சிடென்ட் பண்ணல சித்தப்பா, நீங்க நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா, நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவருமே பேசுறாரு. இவருக்கு கார்கின்ற ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கால் வருது. இவரும் அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. கார்கி என்ன சொல்றாங்கன்னா, அந்த நபர் உடம்புல ஒரு நகம் கிடைச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிங்க் கலர் நெயில் பாலிஷ் தான் அடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த அக்ஷயாவோட கையிலயும் பிங்க் கலர்ல நெயில் பாலிஷ் போட்டிருந்ததை இவர் கவனிச்சிருப்பாரு. சரி, நான் அப்புறமா கால் பண்றேன்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு கிட்ட கையை கட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்ப கையை அவங்க மறைக்கும் போது இவரும் புடுங்கி பாக்குறாரு. இவங்க கையில ஒரு நகம் மட்டும் மிஸ் ஆகுது. ஃபேக்கா நகம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது மிஸ் ஆகுறது தெரிய வருது. நீ பக்கத்துல போய் செக் பண்ணலன்னு தானே சொன்ன, அப்புறம் எப்படி உன்னோட நகம் அவன் உடம்பு கிட்ட போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இந்த பொண்ணுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க லைட்டா தான் இடிச்சிருப்பாங்க. இடிச்சதா இவங்க சொல்றாங்க, உண்மையா என்னன்னு தெரியல. இடிச்சதுல அவர் கீழே விழுந்து கிடக்குறாருல, என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணும்போது தான் இவங்க நகம் அந்த இடத்துல கலண்டு விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவ சொல்றத முழுசா நம்புறதா வேணாமான்ற மாதிரி இவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சித்தப்பா, நான் சொல்றது உண்மைதான் சித்தப்பா, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. இப்ப பங்கஜம் இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே வித்தியாசமா இருக்காங்க. அதுல ஒரு மிடில் ஏஜ்டு லேடியும் என்னோட பொண்ணு கல்கி காணோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு கார்கியை காட்டுறாங்க. கார்கி கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த நகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நகத்தை பத்தி நீ எதுவும் சொல்லிக்க வேணாம், நான் சொல்லிக்கிறேன், நீ மத்த வேலையை பாருன்ற மாதிரி வேணும்ட்டே உங்களுக்கு வேற வேலையை ஏற்பாடு பண்ணி உங்களை போக சொல்றாரு. இவங்க டீம் கிட்ட எதையும் உளறிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. இப்ப இந்த நகம் போச்சுன்னா சிஐடி டீமுக்கு அக்ஷயா மேல சந்தேகம் திரும்பும்ல, அக்ஷயாவை காப்பாத்தணும்ன்றதுக்காக இவர் நகத்தை மறைச்சிடுறாரு. இதை தாண்டி அந்த சூரஜோட உடம்புல ஒரு கட்டை மாதிரி கிடைச்சிருக்கும். இது என்ன மாதிரியான கட்டை அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றாரு. ஆக்சுவலா மாட்டுக்கு கொம்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கொம்புல ஒரு சின்ன பீஸ் தான் உடஞ்சிருக்குன்றது இவருக்கு தெரிய வருது. கிராமத்து மக்கள் அங்க வித்தியாசமா ஒரு மான் இருக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த மானோட கொம்புன்றது இவருக்கு தெரிய வருது. அப்போ ஒருவேளை அந்த மான் தான் குத்தி இருக்குமா, இல்லனா அக்ஷயா சொன்ன மாதிரி மான் மாதிரி வேஷம் போட்டு எவனாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பங்கஜ் இருக்காருல, முகேஷ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த முகேஷை பொறுத்த வரைக்கும் படிச்சவரா இருப்பாரு, இந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்றவரா இருப்பாரு. இவர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் இந்த கிராமத்தோட மூட நம்பிக்கை பத்தி எல்லாம் தெரிய வருது. அது என்னன்னா, அந்த மான் கொம்போட ஒரு மனுஷன் இருப்பான், அதே மாதிரி நிறைய மான்கள்லாம் இருக்கும், அதனால ஆபத்து வரோன்றதுக்காக தான் அந்த பகுதிக்கு யாருமே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் படிச்சவர் தான், இருந்தாலும் இவருமே இந்த விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காரு. சார், அந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்கன்ற மாதிரி பங்கஜ் கிட்ட சொல்லிட்டாரு. நான் எதுக்கு அந்த இடத்துக்குலாம் போக போறேன், ஒரு பொண்ணு வேற மிஸ் ஆகுறதா அந்த அம்மா தேடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணை தான் தேடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கொம்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க பங்கஜுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த முகேஷ் சொன்னதும் டாக்டர் சொன்னதும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அப்ப அந்த பகுதியில தான் ஏதோ நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப டாக்டர் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி எட்டு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. எட்டும் நிறைய கேள்வி கேட்கிறாரு. எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் மாதிரி தெரியுது, நீ மட்டும் ஆக்சிடென்ட் இல்லன்னு எப்படி சொல்றன்ற மாதிரி கேட்கிறாரு. பாஸ், ஆக்சிடென்ட்னால இது நடக்கல, இந்த கொம்புனால தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஒரு வண்டி இடிச்ச மாதிரி தானே இருக்குன்ற மாதிரி எட்டு கேட்கிறாரு. வண்டி இடிச்சிருக்கலாம், ஆனா அந்த வண்டி இடிச்சதுனால அவர் இறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் அக்ஷயாவை டிஃபெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா பேசுறத டீம்ல இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. எதனால ஒரு கார் இடிச்சு சாவலன்னு அழுத்தி சொல்றாருன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாருல, அதுக்கப்புறம் எட்டும் இன்னைக்கு சலோங்கி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான், நீங்க அதை ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி மத்தவங்களும் சொல்லிட்டாங்க.
சரி இந்த டாக்டர் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்ற மாதிரி எட்டுமே சொல்றாரு. இப்ப பங்கஜ் இருக்காரு பாத்தீங்களா, முகேஷ் அப்படின்ற அந்த நபர் கூட பேசிக்கிட்டே விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல ஃபுட் பிரிண்ட்லாம் இருக்கிறத பாக்குறாரு. என்ன இந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட்லாம் இருக்கு, இந்த பகுதியில நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, சூரஜோட செருப்பை போட்டு போயிட்டு இருக்கான். சூரஜோட செருப்பு மிஸ் ஆயிருக்கும், அந்த செருப்பை தான் இவன் போட்டிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. யாரோட செருப்புன்ற மாதிரி பெரியவங்க கேட்டிருப்பாங்க. இந்த பையன் பயந்து ஓடுறான். அப்படி பயந்து ஓடுறவன் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பகுதிக்கு போறான். எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி முகேஷும் பங்கஜும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நான் வரமாட்டேன்ற மாதிரி முகேஷ் சொல்லிட்டாரு. அங்க போனா சாவுதான் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சின்ன பையன் போயிருக்கான், நம்ம காப்பாத்தி தான் ஆகணும், கூட வான்ற மாதிரி பங்கஜ் கூப்பிடுறாரு. அப்பன்னு பார்த்து டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. இப்ப டீம் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இப்பயே இந்த முகேஷ் இருக்காருல, என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நாங்க அங்க போய் அந்த பையனை எங்கன்னு தேட, நீ வந்தாதான் கரெக்டா இருக்கும் வான்ற மாதிரி இவங்களும் இழுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காசி கவனிச்சிட்டு இருக்காரு. அங்க போயிட்டீங்கல்ல, நீங்க திரும்பி வர்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் தனியா பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையனோட பேரை சொல்லி முகேஷ் கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அந்த சின்ன பையன் எங்க தான் போனான்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்க அந்த சிலையை பாக்குறாங்க. அதாவது சாத்தான வழிபடுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிலை இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அந்த பையனை கண்டுபிடிக்க முடியன்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மான் கொம்பு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்ப டாக்டர் வேகமா எடுத்து செக் பண்ணிட்டாரு. அந்த மான் கொம்போட விளிம்பு உடைஞ்சிருக்கிறத கவனிக்கிறாரு. அதாவது இதை வச்சுதான் அட்டாக் பண்ணிருக்காங்க, அதனால தான் சூரஜ் உடம்புல அது இறங்கி இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சிட்டு கிளம்பலான்ற மாதிரி முகேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் இருக்கிற இடத்தை இவங்க பாத்துறாங்க. இவன் காஸ்ட்லி ஷூ போட்டிருக்கிறதுனால யார் ஷூன்னு கேட்டிருப்பாங்க, அதனால தான் பயந்து ஓடி இருப்பான். இப்ப வித்தியாசமான மான் இருக்குல்ல, இந்த சின்ன பையனை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த சைடுல இருந்து தயா இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. அது இடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது இந்த சின்ன பையனை காப்பாத்தணும்ன்ற மாதிரி எகிரி இந்த சின்ன பையனை காப்பாத்திடுறாரு. நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி முகேஷ் சொல்றாரு. இந்த சின்ன பையன் கிட்ட ஷூ இருக்குல்ல, அது சூரஜோட ஷூவா இருக்கும். இது எப்படி வாங்கிட்ட வந்தது சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த சின்ன பையனும் நைட்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நைட்டு நேரம் இவன் ஒதுங்கிறதுக்காக வந்திருப்பான். அப்பதான் ஆக்சிடென்ட்டை பார்த்திருப்பான். அதாவது சூரஜ் வந்து பயந்த மாதிரி ஓடி வந்திருப்பாரு. அப்படி வரும்போது எதிர கார்ல வந்த ஒரு பொண்ணு இடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன ஏதுன்ற மாதிரி வெளியே வந்துலாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த விஷயத்தை தான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவரோட ஷூவை எடுத்திருக்கான் போல. டாக்டர் நாங்க சொன்னதுதான் உண்மை, காரை வச்சு இடிச்சதுனால தான் சூரஜ் இறந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிருக்கலாம், ஆனா கார்னால இடிச்சதுனால தான் அவன் இறந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஐயோ அவ ஸ்பீடா தான் இடிச்சிருக்கா போல, நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கா போல அப்படின்ற மாதிரி டாக்டரும் யோசிக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கார்ல இருந்த பிளட் எல்லாம் அவங்க கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக இவ கிளீன் பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இதை தாண்டி நைட் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. இவ எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எரிக்கிறான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப எதுக்காக நீ ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்க, எதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ ஆக்சிடென்ட் பண்ணதை ஒரு சின்ன பையன் பார்த்திருக்கான், நீ வேகமா தான் இடிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. சித்தப்பா நான் உண்மையை சொல்றேன், வேகமாலாம் இடிக்கல, வேற யாரோ அட்டாக் பண்ணி தான் அவன் இறந்து போனான், நான் இடிச்சதுனால இறந்து போல, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு டீமை சேர்ந்தவங்க பக்கத்துல இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. அந்த கார் நம்பரை வச்சு அந்த கார் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அக்ஷயான்ற பொண்ணோட கார்ன்றது தெரிய வருது. அக்ஷயா சலோங்கியா தான் அவங்களோட பேர் இருக்கும். அப்ப சலோங்கி இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. சலோங்கிக்கு இந்த பொண்ணு என்ன சொந்தம்ன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ தப்பு பண்ணலனா எதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் எரிச்சன்ற மாதிரி கேக்குறாரு. என்னதான் இருந்தாலும் சிஐடி என்ன சந்தேகப்பட்டுட்டா என்ன பண்றது, சித்தப்பாவான நீங்களே நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. இந்த பொண்ணு திரும்பியும் இவ பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. நான் ரொம்ப லைட்டா தான் இடிச்சேன், நான் இடிச்சதுனால அவன் செத்து போயிருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி சிஐடி கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவளுமே கோச்சுக்கிட்டு ரூமை நோக்கி ஓடிட்டு இருக்கா. இவர் பின்னாடி துரத்தி பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அப்ப ஸ்லிப்பான மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இவர் கீழே விழுந்து கிடக்கிறத டீம் தான் பார்த்திருப்பாங்க. இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. டீம் வரும்போது அக்ஷயா வீட்டுல இல்லைன்றது தெரிய வருது. இப்ப சலோன்ஸ்கி பண்ணது எல்லாமே தெரிஞ்சிருது இல்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், நீ முன்கூட்டியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், சொல்லாம மறைச்சல்ல, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீ அந்த பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி எட்டு சொல்லிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு லேடி என்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டா, கண்டுபிடிச்சிருத்தாங்கன்ற மாதிரி சிஐடி டீம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல எதையோ புதைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது.
ஒருவேளை அந்த லேடி சொன்னது இந்த பொண்ணை தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த லேடி கிட்ட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அந்த லேடியும் கல்கி கல்கி அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல படிச்சவரா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு முகேஷ்னு சொல்லியிருப்பேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ மிருகம் தான் அட்டாக் பண்ணி சாவடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சிஐடி டீம் இதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அம்மா கிட்ட விசாரிக்கும் போது ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சூரஜை நான் லவ் பண்றேன், சூரஜ் அப்பா ஏத்துக்க மாட்டாரு, நாங்க 2 பேர் ஓடி போறதுக்கு முடிவு பண்ணிருக்கோன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொன்னா, அதனால தான் நான் பெருசா கண்டுக்கல. ஆனா சூரஜே இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னே பொண்ணை தேடி அலைஞ்சேன், பார்த்தா பொண்ணும் இறந்து போயிருக்கான்ற மாதிரி அம்மா புலம்புறாங்க. அப்படி பார்க்கும்போது சூரஜும் இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்காங்க. சூரஜும் கொல்லப்பட்டிருக்கான், இந்த பொண்ணும் கொல்லப்பட்டிருக்கா. இதுக்கு நடுவுல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சூரஜோட அப்பா பெரிய ஓனர் பாத்தீங்களா, ஆனா சூரஜ் தனியா தான் தங்கிட்டு இருப்பாரு. சூரஜோட இடத்தை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கன் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த பொண்ணு எப்படி இறந்து போனான்றதையும் இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட முதுகுல ஒரு புல்லட் இறங்கி இருக்கும், சின்ன புல்லட்டா இருக்கும். இந்த கன்ல இருந்து வந்த புல்லட்னால தான் அந்த பொண்ணு கொல்லப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. ஒருவேளை சூரஜ் தான் இந்த பொண்ணை சாவடிச்சிருக்கான், அதுக்கப்புறம் சூரஜும் இறந்து போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சூரஜும் இந்த பொண்ணு வேற வேற கேஸ்ட், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி இவன் அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம். அதனால அப்பா முதல்ல இந்த பொண்ணை சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் கதையை கூட முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த டாக்டர் இருக்க இடத்த நமக்கு காட்டுறாங்க. நர்ஸ் கெட்டப்ல அக்ஷயா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் கத்த பார்க்கும் போது சட்டுன்னு வாயை மூடிடுறாங்க. இவர் அடிக்கிறதுக்காக அங்க இருந்து ஒரு பொருள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சிஐடி டீம் நமக்கு காட்டுறாங்க. சிஐடி டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அப்பாவை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவர் நடத்திட்டு இருக்காருல அந்த கம்பெனியை பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர் எந்தெந்த கட்டையெல்லாம் சப்ளை பண்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சூரஜ் இறந்து போனதுல இவர் மேல சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார், நானே என்னோட பையனை கொன்றுப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல சார், அவன் லவ் பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் நேர்மையா தான் இந்த இடத்த ரன் பண்றாரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் நேர்மையா தான் ரன் பண்றேன், ஃபைலை வேணா பாத்துக்கோங்கன்ற மாதிரி எல்லா ஃபைலையும் தந்துடுறாரு. என்ன இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாருன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த ஃபைல்லாம் செக் பண்ணி பார்ப்போம், இவர் ஏதாவது தப்பு பண்றது தெரிஞ்சா லாக் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப யாரோ முகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த செல்ல இருக்கிற பகுதிக்கு வராங்க. யாருன்னு பார்த்தா டாக்டர் தான் வந்திருக்காரு. அங்க இருக்க ஒரு பகுதியை எரிச்ச மாதிரி இருக்கு. அங்க இருந்து இவர் சில சாம்பிள்லாம் எடுக்கிறாரு. எதுக்காக இந்த சாம்பிள்லாம் எடுக்கிறாருன்னு தெரியல. டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சு எல்லாருமே பதட்டமா தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காரு. நீ எதுக்காக ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சன்ற மாதிரி கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. என்ன எதுனால திட்டிக்கோங்க, அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மோனலிசா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அக்ஷயா அடிக்கிற மாதிரி வந்தாங்கல்ல, அடிக்கலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்பதான் சித்தப்பா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்தது, அவன் சாகிறதுக்கு முன்னாடி மோனலிசா மோனலிசான்னு சொல்லிட்டு தான் இறந்து போனான்ற மாதிரி அக்ஷயா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் முத வாட்டி அந்த சிலை இருக்கிற பகுதிக்கு போனார்ல, அப்பயே அங்க இருக்க புல்லெல்லாம் எரிச்ச மாதிரி இருக்கும். சாதாரண புல்ல எரிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அதுவும் யாருமே வராத பகுதியில யார் எரிச்சிருப்பா? அப்ப எரிச்சிருக்காங்கன்னா அது இல்லீகலான இடம்ன்றது எனக்கு புரிஞ்சது. அங்க இல்லீகலா எதையோ விளைவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அது மோனலிசாவா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு எடுத்து செக் பண்ணும்போது அது ட்ரக்ன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பகுதிக்கு யாரும் போகாதீங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாரையும் பயன்படுத்தி அந்த இடத்துல யாரோ கஞ்சா மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரக்கோட பேர் தான் மோனலிசா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்துல நிறைய பப் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க மோனலிசான்ற ஒரு ட்ரக் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அந்த ட்ரக் இந்த கிராமத்துல இருந்து தான் சப்ளை ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த பார்ல இருக்க நபர்கிட்ட இவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருந்து வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார், அந்த கிராமத்துல இருக்க யாரோ தான் தராங்க சார், ஆனா அடையாளம்லாம் எங்களுக்கு தெரியாது சார், ஏன்னா அவன் மாஸ்க் போட்ட மாதிரி தான் எங்க கிட்ட பேசுவான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க நிறைய ட்ரக் வாங்குற மாதிரி ஏமாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த நபர் எந்த மெத்தட்ல ட்ரக் வாங்குவாரோ அதே மெத்தட்ல நம்ம கேட்டு பார்க்கலாம், நிறைய காசு தரோன்ற மாதிரி சொல்லலாம். ஒருத்தர் நம்ம கிட்ட டீல் பண்றதுக்காக வருவான்ல, அவனை அமுக்குனா உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இவங்க சில பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க டீல் பண்றதுக்காக பங்கஜ் தான் அனுப்பி வச்சிருக்காங்க. நீயும் மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சு கூட வந்துக்கோன்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதனால தான் பங்கஜ் மாஸ்க் போட்டு முகத்தெல்லாம் மறைச்ச மாதிரி வந்துட்டு இருக்காரு. பங்கஜ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போன்ற மாதிரி இவங்க ஒளிஞ்சிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பங்கஜ் நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட மாதிரி அந்த மர்ம நபர் வரான். இந்த நபரை தான் அக்ஷயா பார்த்தாங்க போல. இப்ப அந்த நபருமே லாங்ல இருந்தே பேசுறான். எவ்வளவு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறான். உன் முகத்தை பார்க்கணும், முகத்தை காட்டுன்ற மாதிரி பங்கஜ் சொல்றாரு. அவனுமே ஒரு ஸ்டேஜ்ல நிறைய காசு கிடைக்க போகுதுன்றதுக்காக முகத்தெல்லாம் காமிச்சு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் அது காசின்றது தெரிய வருது. இப்ப காசி பேசிட்டு இருக்கும்போது சிஐடி டீமை சேர்ந்தவங்க அமுக்குறதுக்காக வராங்க. ஐயோ, சிஐடி டீம் தான் பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவங்களுமே
இவனுமே பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஏமாத்தி தப்பிச்சிடுறான். இப்ப தப்பிச்சு ஓடிட்டு இருக்கவன் இருக்கான் பாத்தீங்களா, இவனோட பாஸ் கிட்ட வந்துடுறான். பாஸ் பிரச்சனை ஆயிடுச்சு, சிஐடி டீம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் பாஸ் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா சூரஜோட அப்பாவா ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் அந்த பாஸா இருப்பாரு. சிஐடி இவனை மிஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, உண்மையில சிஐடி டீமே இவனை மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இவன் மூலியமா அந்த பாஸை பிடிக்கணும்ன்றதுக்காக இவனுக்கே தெரியாம துரத்திட்டு வந்திருப்பாங்க. அப்படி துரத்திட்டு வந்தவங்க இந்த பாஸான சூரஜ் அப்பாவை பிடிச்சிடுறாங்க. இந்த சூரஜ் அப்பா இருக்கார்ல, அந்த கட்டையில எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாரு. அதனால தான் ஃபைல்லாம் வேணா கொண்டு போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி இந்த கஞ்சா பிசினஸை இவர் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறது பையனான சூரஜுக்கு ஓரளவுக்கு தெரியதான் செய்யும். பையனுமே தட்டி கேட்டிருப்பான். இதை தாண்டி வேற கேஸ்ட சேர்ந்த ஒரு பொண்ணை லவ் பண்றன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்லுவேன், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி பையன் சண்டை போட்டிருப்பான். அப்படி சண்டை போடும் போதுதான் அந்த இடத்தை எரிச்சு விடலான்ற மாதிரி எரிச்சு விட்டுருப்பான். இவருமே பையன் கூட பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பாரு. பையன் தப்பிச்சு ஓடும் போது இவருமே அந்த மாஸ்க போட்ட மாதிரி துரத்திட்டு வந்திருப்பாரு. இவரை அட்டாக் பண்ணதுனால தான் பையன் உடம்புல காயம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதனால பையன் பாதி செத்து போயிடுவான். அந்த வழியா வந்துட்டு இருக்க அக்ஷயா இருக்காங்கல்ல, லைட்டா தான் உண்மையிலேயே இடிச்சிருப்பாங்க. துரத்திட்டு வந்தது இவரா தான் இருப்பாரு. அந்த பொண்ணு வரதை பார்த்தோன்னே இவர் சைலண்டா அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. அன்னைக்கு நாள் நைட்டு தான் கல்கி கூட ஓடி போற மாதிரி பையன் பிளான் போட்டு வச்சிருப்பான். கல்கி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. கல்கி கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவர்கிட்ட இருக்க கன்னை வச்சு கல்கி கதையை முடிச்சிருப்பாரு. பையன் தான் கொன்னான்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடணும்ன்ற மாதிரி பையனோட வீட்டுக்குள்ள அந்த கன்னெல்லாம் இவர் ஒளிச்சு வச்சிருப்பாரு. பையன் ஸ்டார்டிங் இறந்து போயிட்டான்னு தகவல் வரும்போது இவர் பயங்கரமா அழுது நடிச்சார்ல, இவர் பக்கம் சந்தேகம் திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளவு அழுது நடிச்சிருப்பாரு. இவருக்கு 2-3 பசங்க இருப்பாங்க. மீதி 2 பசங்க இவரோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அதனால தான் இந்த பையனோட கதையை மட்டும் நான் முடிச்சேன், ஏன் சொத்து அந்த பசங்களுக்கு போகும்ன்ற தைரியத்துல இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பண்ண தப்புக்காக இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருந்த அக்ஷயா இருக்காங்கல்ல, இப்ப இவங்க கிட்ட வந்துடுறாங்க. உண்மையிலேயே அக்ஷயா எந்த ஒரு தப்பும் பண்ணலன்றது தெரிய வருது. நீ பெருசா தப்பு பண்ணலனா ஸ்டார்டிங்கே எங்க கிட்ட வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பயத்துல தான் வராம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அக்ஷயா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ கேஸை சால்வ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நிம்மதி ஆகுறாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.